வணக்கம் நேயர்களை, தந்தையின் டாப் 10 நியூஸ் தொகுப்பை வழங்குவதற்காக உங்களுடன் இணைவது பார்த்திபன் சின்னசாமி. இன்றைய பரபரப்பான செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், வான்படை சாகசங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆர்சிபி பஞ்சாப் அணிகளுக்கு இடையே இரவு 7:30 மணிக்கு இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் குரலில் இசை நிகழ்ச்சி ரசிகர்களை துள்ள வைத்தது. தொடர்ந்து பாகிஸ்தானுடன் எல்லையில் சண்டையிட்டதோடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் வானில் மூவர்ண கொடியை பிரதிபலிக்கும் விதமாக இந்திய விமானப்படையினர் சாகசத்தில் ஈடுபட்டனர். கன்னட மொழி குறித்து பேசிய விவகாரத்தில் கமல்ஹாசன் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கமல்ஹாசன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எம் நாகபிரசன்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கமல் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை எனில் கர்நாடகாவில் ஏன் தக் லைஃப் படத்தை வெளியிட வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, கன்னட மொழி குறித்து பேசிய விவகாரத்தில் கமல் மன்னிப்பு கேட்க அவரது ஈகோ தடுக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். கமல்ஹாசன் என்ன வரலாற்று ஆய்வாளரா என கேள்வி எழுப்பிய கர்நாடகா உயர்நீதிமன்றம் பேச்சுரிமையை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்தது. கமல்ஹாசனால் நடிகர் சிவராஜ்குமாருக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அதே சமயம் கர்நாடகா திரைப்பட சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளதால் ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் எனவும், அதுவரை கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் என்றும் கமல் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நீதிமன்றத்திற்கு மதிப்பளித்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பார் என கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே கன்னட தமிழக திரையுலகம் நல்ல உறவை கடைபிடித்து வருவதால் தக் லைஃப் பட விவகாரத்தை சுமூகமாக முடிக்குமாறு கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த விதிமுறைகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு விதித்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான அரசின் விதிமுறைகள் செல்லும் என தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 18 வயதுக்கு குறைவான சிறார்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயம். 1 மணி நேரத்திற்கு மேல் விளையாடினால் எச்சரிக்கை குறுஞ்செய்தி அவசியம் அனுப்ப வேண்டும். மேலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை வேளையில் வானம் மேகமூட்டமானது. இரவு 7 மணிக்கு மேல் தியாகராய நகர், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், வியாசர்பாடி, பெரம்பூர், புரசைவாக்கம், திருவல்லிக்கேணி என நகர் முழுவதும் பரவலாக மழை கொட்டியது. இதேபோல் புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மீனம்பாக்கம், கிண்டி, பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விரைவில் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது. தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள கட்சித் தலைவர் விஜய் விரைவில் தாவேக மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்டம் மட்டுமின்றி மாநில அளவிலான நிர்வாகிகளையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட அளவில் கட்சியின் நிலை, ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகள், கட்சியின் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிய உள்ளார்.
அடுத்த மாதம் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தாவேக தலைவர் விஜய் இந்த மாதம் முழுவதும் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது, பூத் கமிட்டி நிர்வாகிகளின் பணி குறித்து ஆய்வு செய்வது, புதியவர்களை கட்சியில் இணைப்பது உட்பட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பாடல் காட்சிகளோடு படப்பிடிப்பு நிறைவடைந்தது. படப்பிடிப்பின் இறுதி நாளில் பணியாற்றிய அனைவருக்கும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. ஜனநாயகன் படம்தான் விஜய் நடிக்கும் கடைசி படமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை எனவும் லியோ பட பாடலுக்கு தயாரிப்பாளர் மூலம் டான்சருக்கு ஊதியம் அனுப்பப்பட்டதாகவும் தினேஷ் மாஸ்டர் விளக்கம் அளித்துள்ளார். லியோ படத்தில் ஏராளமான டான்சர்ஸை வைத்து பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட நான் ரெடிதான் பாடலில் டான்சர்ஸ்க்கு உரிய சம்பளம் தராமல் டான்ஸ் மாஸ்டரும் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவருமான தினேஷ் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாகவும் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகியை தாக்கியதாகவும் புகார் எழுந்தது. தினேஷை கண்டித்து நடன இயக்குநர் சங்க அலுவலகத்தில் துணைத் தலைவர் கல்யாண் தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தினேஷ், இடைத்தரகர் மூலம் சங்கத்தில் இல்லாத கலைஞர்கள் பணம் போய் சேராததற்கு தான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என கேள்வி எழுப்பினார். மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், கல்யாண் மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும். த்ரூ யூனியன்லேருந்து டைரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷரர்னும் போது இவர் ஒரு இன்சார்ஜுக்கு கொடுப்பார். இவர் என்ன போவார், அவங்கவுங்கள கூப்பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. வவுச்சரை கொடுத்து அவங்கவுங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு, இந்த காசை கொடுத்துருன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு, அவங்களுக்கு கரெக்டாக போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. 23லேருந்து ஒரு எலெக்ஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயிச்சேன், இதை சொல்லியும் நான் தான் ஜெயிச்சேன். மேலும் பிரச்சினைக்கு தீர்வாக விரைவில் நடன இயக்குநர்கள் சங்க தேர்தலை அறிவிக்க இருப்பதாகவும் தான் தலைவர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் தினேஷ் தெரிவித்துள்ளார். ஞானசேகரன் தீர்ப்பு விவகாரத்தில் அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேலே 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுகிறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன். அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறார். இது ஒரு குற்றச்சாட்டா? என் கையில் 83 வட்ட செயலாளர்கள் இருக்கிறார். நான் ஒரு மாவட்ட செயலாளர். என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணார், எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்கிறார். இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 பேர் கிராம பஞ்சாயத்துகளிலும் நியமனம் செய்யப்படுவார்கள். மேலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் வரும் காலங்களில் நியமன அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்முடிவுகள் வழிவகுக்கும் என தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
சிவகங்கை அருகே ஆடுகளை திருட வந்ததாக கூறப்படும் இருவர் பொதுமக்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள அழக மாநகரி கிராமத்தில் கல்லம்பட்டியை சேர்ந்த மணிகண்டன், விக்னேஷ் ஆகிய சகோதரர்கள் ஆடு மற்றும் கோழிகளை திருட வந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து கிராம மக்கள் இருவரையும் பிடித்து சரமாரியாக அடித்துள்ளனர். தர்ம அடிக்கு உள்ளான அவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்ததும் மதகுப்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். இருப்பினும் உண்மையாகவே 2 பேரும் ஆடுகளை திருட சென்றார்களா அல்லது ஏதேனும் பழிவாங்கும் நோக்குடன் திட்டமிட்டு கொல்லப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தினர். நீண்ட விசாரணைக்கு பிறகு அழகமா நகரியை சேர்ந்த திருப்பதி, சோமராஜ், பிரபு, தீபக், விக்னேஸ்வரன், தினேஷ் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 10 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட இருவரும் கூலி தொழிலாளிகளாக வேலை பார்த்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இருவர் மீதும் மேலவளவு காவல் நிலையத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரன் மீது திண்டுக்கல் போலீஸ் நிலையத்தில் மற்றொரு வழக்கு உள்ளதும் தெரியவந்துள்ளது. மணிப்பூரில் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. குறிப்பாக கிழக்கு இம்பால் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதோடு தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களை மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். இதேபோல அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஸ்ரீபூமி பகுதியில் சுமார் 1,94,000 பேர் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அசாம், மணிப்பூர், சிக்கிம் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள், ஆளுநர்களிடம் பிரதமர் மோடி உரையாடி பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணையலாம்.